ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட ஒரு ரீசேல் பிளாட் ஒன்று வந்திருக்குங்க. நம்ம குடுவாஞ்சேரியில் அர்ஜென்ட்டாக விற்கிறாராமா, ஏதோ பண தேவையா. ஸோ வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் விலையை விட ஸ்கொயர் ஃபீட் ரேட் குறைஞ்சது ஒரு 500 ரூபாய்க்கு இவர் கம்மியாக தாங்க சொல்கிறாரு. நான் விசாரிச்சுட்டேன், நீங்களுமே வந்து விசாரிச்சு பாருங்கள், விசாரிச்சு பார்த்தே வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க பஸ் ஸ்டாப். ஆக்சுவலி நியர்பை பஸ் ஸ்டாப் இதான். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஷார்ப்பாக 1.2 கிலோமீட்டர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் அமைஞ்சிருக்குங்க. டிடிசிபி அப்ரூவ் தாங்க, லோன்லாம் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்க இந்த பிளாட் எங்கே இருக்குது, என்ன விவரம், என்ன சைஸு, எல்லா வரதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல் ரீசேல் பிளாட்ஸு, லோ பட்ஜெட் இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வரும். அதை பாருங்களேன், பக்கத்தில் வீடுகள்லாம் அங்கே எங்கேன்னு வந்துகிட்டு இருக்கு. டெவலப் ஆகிட்டு வர ஏரியா தான் இது. மாதிரி டெவலப் ஆகிட்டு வர ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரேட் அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். வீடுகள் அங்கே எங்கே வந்துகிட்டு இருக்கு. இதோ இந்த லே அவுட்டுக்குள்ளே தான் ஒரு ரீசேல் பிளாட்டு சேலுக்கு வந்திருக்கு. இந்த லே அவுட்டு போட்டு முடிச்சு எல்லா பிளாட்டுகளும் விற்று போயிருச்சு. ஓகே, போட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்னு தெரியல, ஒரு 2 வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இங்கே வாங்கினவங்க இந்த பிளாட்டை சேல் பண்ணுறாங்க. ஓகே, பிளாட் நம்பர் A1 இந்த பிளாட் தான். சைட்டுக்குள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பிளாட். இந்த பிளாட்டோட அட்வான்டேஜை நான் பார்க்குறது 49 அடி ஃப்ரண்டேஜ். ஓகே, டோட்டலாக 1282 ஸ்கொயர் ஃபீட்டு. அரை கிரவுண்டுக்கு 82 ஸ்கொயர் ஃபீட் அதிகம். 49 அடி ஃப்ரண்டேஜ் அப்படின்றதுனால நல்லா விசாலமாக இருக்கும். வீடு கட்டினா நல்லா பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும். ஓகே, ரெண்டாவது விஷயம், சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இந்த பிளாட் அமைச்சிருக்கு. தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம் இந்த பிளாட்டுக்கு. சரியா? ஸோ ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த வீடுகள்லாம் இருக்குல்ல, இந்த வீடுகள் இருக்கக்கூடிய இதே இடத்துல இந்த வீடுகளுக்கு பேக் சைடில் இந்த லே அவுட் இருக்குது. வீடுகளை பார்த்தோம், அதுவும் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் தெரியல, அதான் அந்த ரீசேல் பிளாட் இருக்கக்கூடிய சைட். சரி, இந்த சைட் இருக்கக்கூடிய லொகேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. குடுவாஞ்சேரியில் நெல்லிக்குப்பம் ரோடில் காயிரம்பேடு ஜங்ஷன் இதுதான். இந்த காயிரம்பேடு ஜங்ஷனை அடுத்துள்ள நம்ம பாண்டூரில் தான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட்டு. இந்த பிளாட்டை நீங்கள் ஏன் வாங்கணும்னா, இருக்கக்கூடிய லொகேஷன் குடுவாஞ்சேரியில் நெல்லிக்குப்பம் ரோடு, ஒரு பக்கம் GST ரோடு, இன்னொரு பக்கம் OMR ரோடு. இன்பிட்வீன் நம்ம பாண்டூர் ஜங்ஷன் அண்ட் பஸ் ஸ்டாப் தான். இதுலேருந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டு இறங்குறீங்க, இங்கேருந்து ஷார்ப்பாக 1.2 கிலோமீட்டர்ஸில் இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் இந்த லே அவுட்டை உங்களால் பார்க்க முடியும். மக்களே, இந்த லேஅவுட்டை தாராளமாக நீங்கள் வாங்கி போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம். ஏன்னா சைட்டுக்குள்ளே இன்னும் வீடுங்க வரல அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்க இதை. ஓகே, ஏன் சார் நான் வீடு கட்ட பார்க்குறேன், வீடு கட்ட முடியாது அப்போ இதில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் என்னன்னா, சைட்டுக்குள்ளே தான் வீடு இல்லை, சைட்டுக்கு வெளியெல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ இந்த வீடுகள் எல்லாமே நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம சைட்டுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வீடுகள். நம்ம சைட்லேருந்து பார்த்தா இந்த வீடுகள்லாம் தெரியும். ஸோ தாராளமாக நீங்கள் வீடும் கட்டலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காயிரம்பேடில் வேலம்மாள் வித்யாஷ்ரம் ஸ்கூல் இருக்குது, பெருமாட்டநல்லூரில் இன்னொரு வேலம்மாள் ஸ்கூலும் இருக்குது, SRM ஸ்கூலும் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் சத்யசாய் மெடிக்கல் காலேஜும் டுவர்ட்ஸ் பாண்டூர்லேருந்து OMR கனெக்டிவிட்டி போகிற ரோட்டில் இருக்குது, நெல்லிக்குப்பம் ரோட்டில். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. 1 கிலோமீட்டர் போனால் பஸ் ஸ்டாப்பு, 1 கிலோமீட்டர் போனால் நிறைய கமர்ஷியல்ஸு, காம்பவுண்ட் அவுட் சைடில் தெரிந்து பாருங்கள் அந்த வீடுகள்லாம். எஸ், இந்த பிளாட்டு சவுத் ஃபேசிங் சேலுக்கு இருக்குது. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் குபேரமூலை லைட்டாக இந்த பிளாட்டில் வளர்ந்துருக்கும். ஸோ அது விசேஷம். குபேரமூலையும் ஈசாலிய மூலையும் வளர்ந்தா அது விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட் வளர்ந்துருக்கு. வாங்குறவங்க சுபிக்ஷமாக நல்லாவே இருப்பீங்க. ஸோ இது பாண்டூர் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தீங்கன்னா இந்த ஜங்ஷனில் எல்லாமே கிடச்சிரும். ஒரு ஹார்ட்வேர்ஸு, ஒரு பேக்கரி, ஒரு ATM, ஒரு ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இந்த ஹப்பில் இருக்குது. இது ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம சைட்லேருந்து. இதில் இல்லாத விஷயங்கள் இதோ, இது காயிரமேடு ஹப்பு, காயிரமேடு ஜங்ஷனு. இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. சரிப்பா, போதும் டீட்டெயில்ஸு. ஓகே, குடுவாஞ்சேரி பாண்டூரில் இருக்குன்றீங்க, பாண்டூர் பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டரில் பிளாட்டுன்றீங்க. சைஸு 1282 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றீங்க. சவுத் ஃபேசிங் பிளாட். ரேட் என்ன இதுன்னு உங்கள் கேள்வி. இங்கே மார்க்கெட் விலை 2650லேருந்து அப் டு 3000 வரைக்குமே பிளாட்டுகள் இருக்குது. நம்ம சேனலே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ஓனர் அவசரமாக விற்கிறாரு அப்படின்னும்போது ரேட்டு 2250 ரூபாய்க்கே கொடுக்குறாரு. வாங்கின ரேட்டுக்கே கொடுத்துட்றாப்புல. அவருக்கு தேவை அர்ஜென்ட், அதனால் கொடுக்குறாப்புல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் சைட் ஒயிட் காம்பவுண்ட் இருக்குது பாருங்கள். அப்படி கேமரா வச்சுருப்போன்னா இங்கே வீடுகள்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டிடிசி பேப்பர் தான். ஆல்ரெடி இந்த சைட் லோனில் தான் இருக்குது. வாங்கினவங்க லோன் போகணும் ஆசைப்பட்றீங்கன்னா அப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரியான அட்வான்டேஜ் இந்த சைட்டில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். சவுத் ஃபேசிங் பிளாட்டு, நல்ல சைஸு, 49 அடி ஃப்ரண்டேஜ். வீடு கட்டினா நல்லா சூப்பராக இருக்கும். டோன்ட் மிஸ் இட். குடுவாஞ்சேரி பக்கம் லேண்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக்கை போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.